இது வந்து சாட்டர்டே மார்னிங்லேருந்து நான் நேற்று விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று வந்து நான் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போனேன், என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு. சரி, அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு வந்துடுவோம், கிச்சன் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா பாப்பாங்களை கூட்டிகிட்டு போனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நான் மார்னிங் கிளம்பிட்டேன். அதித்தி பாப்பாவை எழுப்பினேன். அவள் வரலன்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருந்தா, எந்திரிக்கவே இல்லை. சரின்னு நான் கிளம்பி கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த கேப் டிரைவரைனா கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் சரி நான் அவளையும் தூக்கிக்கிட்டு, அவளுக்கு கொஞ்சம் அம்மா உப்புமா செஞ்சுருந்தாங்க, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். காரில் போகிறப்ப அப்பா வீட்டுக்கு போகிறோன்னு ஒரே குஷியாக தான் வந்தா. அப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டா. நான் வந்து அங்கே வீட்டுக்கு போகிறது மெயினாக வந்து கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் தான் 2 days பிஃபோரே போய் நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்ததெல்லாம் வந்து 1000 ml, 300 ml, 600 ml இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ போனோம்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி, அதித்தி விட்டுட்டு போனால் கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும்னு நினச்சிட்டு தான் நான் அவளை விட்டுட்டு போகலானே பிளான் பண்ணேன். அம்மா விட்டுட்டு போக சொன்னாங்க, அவள் வந்துட்டா. என்னால் சுத்தமாக வேலையே செய்ய முடியல. இந்த ஒரு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 2 hours பக்கம் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாமே பக்கத்து ஷெல்ஃப்ஸில் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நான் தொடச்சிட்டு இன்னொரு பேப்பர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணேன். நான் வந்து சரி 1 kg கண்டெய்னர்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கிற ரோ வந்து ஹைட்டாக தெரியணுன்றக்காக அந்த கண்டெய்னர்ஸை ரேப் பண்ணி ஒரு ஸ்பாஞ்ச் ஷீட்ஸ் வந்துச்சு, அதை வச்சுட்டு லைன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலான்னு பார்த்துட்டு அதுக்கும் இத்தனைக்கும் 3 லேயர் வச்சு தான் வச்சேன். ஆனாலும் அது வந்து அவ்வளோ ஒன்றும் ஹைட் டிஃப்ரென்ஸ் தெரியலை. பட் கிளாஸ் கண்டெய்னர்ஸுங்கிறனால மேக்ஸிமம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அதனால் இப்போதைக்கு அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன் பார்க்கலான்னு. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஏதாவது மெமரிஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு. அது வந்து நிறையா பேர் ஃபுல் வீடியோ பார்த்தாங்களா என்னன்ற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு மெமரபிள் மொமெண்ட் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை வெளியே ஷேர் பண்ண முடியல, யார்கிட்டயாச்சும் சொன்னால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட ஷேர் பண்ணுங்கள். நான் படிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நான் படித்து காட்டுறேன். அண்ட் நான் வந்து என்னோட ஒரு மெமரி ஷேர் பண்ணணுன்னா அது என்ன, நான் வந்து அதித்தி பிறந்தப்போ இப்போ ருத்வி கன்சீவ் ஆனப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகிறப்பெல்லாம் அதித்தி அழுவா. ஏன்னா எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதை பார்த்தானா கூட ரொம்ப அழுவா. நாங்கள் எல்லாம் என்ன நினச்சோன்னா, ஜென்ரலாகவே எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ ஹர்ட்டானா அழுவாங்க, அந்த மாதிரி அழுகிறான்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் எனக்கு டெலிவரி அப்போது எனக்கு பார்க்கவே விடலை யாருமே. ஏன்னா அவள் ரொம்ப அழுதா. எனக்கு கையில் ஊசி போட்டிருக்காங்க பண்ணுறாங்கன்னா செம்ம அழுகே அழுதுருந்தேன். எனக்கு முன்னாடியுமே வந்து நிறைய ஃபீவர் அதெல்லாம் வந்து அட்மிட் ஆனப்பெல்லாம் என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாள். இந்த டைம் டெலிவரி அப்புறம் அதுவும் எனக்கு இந்த டைம் சி செக்ஷன் ஆனதுனால என்னை அங்கே ஐசியூவில் வச்சுருந்துட்டு ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு வராங்க ரூமுக்கு. அவளை மாதிரி எந்த குழந்தையுமே அழுததில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அவள் அழுததை பார்த்து எல்லாரும் என் கூட இருந்தவங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அழுக அதித்தி. ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, குழந்தைங்க அழுகுவாங்க, ஆனால் உங்கள் பொண்ணு மாதிரி அழுததே இல்லை எந்த குழந்தையுமே, உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு ஷெல்ஃபில் என்ன பண்ணேன்னா, நான் வாங்கி வச்சுருந்த மண் பாத்திரம் அந்த டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வெளியில் மட்டும் வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப லக்கி, உங்களுக்கு இந்த பொன் குழந்தை வந்து ரொம்ப லக்கி, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் இவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப மெமரபிள், எப்பயுமே மறக்க மாட்டேன். அண்ட் சம்மர் சீசன்னாகவே மல்லிகைப்பூ சீசனும் வந்துடும் இல்லைங்களா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தாலும் நாளைக்குமே ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாரு. நான் என்ன சொன்னேன்னா, சீசன்ப்பா 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கும் மாம்பழம், வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தாட்டி விட்டேன். அவர் போய் வாங்கிட்டு வந்துட்டு என்ன சொன்னாருன்னு பாருங்களேன். சீசனா எவ்வளோ? 100 ரூபாயா? 100 ரூபாயா? சத்தியமாவா? 30 ரூபாய்க்கு விற்பாங்க மல்லிகைப்பூ. நான் இப்போ தான் பார்க்குறேன் இப்படி 100 ரூபான்னு. மேபி அது குமராபாளையம் ஏரியாங்கிறனால இப்படி கிடச்சதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது, இல்லைனா ஏதாவது ஷேர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸில், இல்லைனா நான் தனியாக இதுக்குன்னே வீடியோஸ் டெடிக்கேட்டடாக எடுக்கிற மாதிரி கூட நான் ட்ரை பண்ணுறேன். ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம். அப்படியே இந்த கிளிங்களை பார்த்துட்டு போங்க. இந்த ஜோடி கிளியை நான் எப்போவுமே டெய்லி பார்ப்பேன். டெய்லி ஈவினிங் இந்த ஜோடி கிளி வந்து இந்த கொய்யா மரத்தில் உட்காரும், நானும் பார்ப்பேன். சரி, உங்களுக்கு காட்டலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதையும் காட்டுறேன். பாய்.